தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களுக்கு வாழ்த்துகள். அவருடைய 2வது மாநாடு மிகச்சிறப்பா நடந்திருக்குது. சொல்லப்போனா 2,00,000க்கும் மேற்பட்டவர்கள், பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள், மாணவர்கள் இப்படிலாம் நெறையா கலந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் உண்மையிலே நல்லது ஒரு மாற்றம். ஒரு அரசியலுக்குள்ள வந்துட்டு இத்தனை பேரையும் இழுத்துட்டு வர்றது இருக்கு இல்லையா? அது உண்மையிலே பெரிய விஷயம். அதுக்கு விஜய் அவர்களுக்கு பாராட்டுகள். அடுத்ததாக இவர்களை அரசியல் படுத்த வேண்டிய மிக முக்கியமான கடமை விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ மாநாட்டிலே பார்த்தோம். 2, 3 சம்பவங்கள் கொஞ்சம் நெருடலான சம்பவங்கள் நடந்தன. ஏன்னா, இப்போ அவர் ரேம்ப் வாக்க ஒரு மேடை போடுறாங்க. அந்த மேடையில எல்லாரும் எகிறி குதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட வேலி, அந்த வேலியையும் 10 அடி உயர வேலியையும் தாண்டி குதிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, அதில கிரீஸ் தடவுற மாரி பண்ணாங்க. அதுபோக சேர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 சேருக்கு மேல உடைச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம, இப்ப அந்த ஒளிப்பதிவு செய்வதற்காக பல்வேறு தொலைக்காட்சி ஊடகங்கள்லேருந்து போனவங்களெல்லாம் நெறைய நெருக்கடி குடுத்துருக்காங்க. என்னட்டா, அவங்க அந்த ஸ்டாண்ட் இதெல்லாம் வச்சிருக்கிற இடத்துல ரசிகர்கள் போய் ஏறிட்டு, இந்த மாரிலாம் நெறையா இது பண்ணனால, அவங்களால ஒரு முழுமையான ஒளிப்பதிவு பண்ண முடியல. இந்த மாரி இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு மீட்டிங்க்கு நாங்க வர்றதெல்லாம் டவுட்டு அப்படிங்கிற மாரிலாம் பதிவுகள்லாம் பார்த்தேன். ஆக இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்ட்டா, ஒரு ரசிகர்களா இருக்கிறவங்கள ரசிகர்களாவே இன்னமும் வச்சிருக்கீங்க. அடுத்து அவங்கள அரசியல் படுத்தணும். அரசியல் படுத்துறது என்னட்டா, இப்ப நீங்க கொள்கை தலைவர்கள்ன்ட்டு சொல்றீங்கள்ல, ஒரு 5 பேர். பெரியார், காமராஜர் உட்பட 5 பேர் சொல்றீங்கள்ல. இப்ப அவங்கள பற்றிய அ செய்திகளை, நூல்களை எல்லாம் வாசிக்க கொடுக்கணும். பெரியாரை பற்றி வாசிக்கும்போது சமூக நீதி, பெண் உரிமை, சமத்துவம் இத மாரி எல்லா விஷயங்களும் தெரியும். ஜாதி தீண்டாமைக்கு எதிரான ஒரு மனப்பான்மை வரும். இதெல்லாமே அவங்க கத்துக்கணும். அம்பேத்கரை படிக்கும்போது அரசியலமைப்பு சட்டம் பற்றிய தெளிவு கிடைக்கும். இந்த மாரி எல்லா விஷயங்களும் கத்துக்கிட்டாங்கன்னா, அடுத்து ஒரு பொதுக்கூட்டத்தில எப்படி கலந்துக்கணும், எப்படி பண்பாடா நடந்துக்கணும், பொது வெளியில எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் தெரியும். ஏன்ட்டா இப்போ நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வீடியோலாம் பார்க்குறோம். போஸ்ட் கம்பத்தில அவங்களே ஏறி அத விளக்கு போடுறதெல்லாம் அதெல்லாம் மிக தவறான ஒரு செயல். ஏன்டா அதுக்குன்னு இருக்க மின்வாரிய ஊழியர்கள் தான் அதில ஏறணும். ஏன்டா இப்ப தான் ஒரு பேனர் கட்டுறதுக்காக ஒரு பையன் ஏறி மின்கம்பத்தில அடிபட்டு உயிரிழந்த சம்பவம்லாம் இருக்கு. அதனால ரசிகர்களா இருப்பவர்களை நீங்க அரசியல் படுத்துங்க. அதற்கப்புறம் உங்களோட அரசியல் இன்னும் வேகம் எடுக்கும் என்பதை குறிக்கொள்வதற்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.